சிஎஸ்கே விளையாடும்போது ஆப்போனன்ட் பவுலர்ஸை விட சிஎஸ்கே பேட்ஸ்மேனை பார்க்கும்போது தான் ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லலாம். சிஎஸ்கேவோட பவர் பிளே பவுலர் யாருங்க? கலில் அஹ்மத் தவிர ஒரு பவர் பிளே பவுலர் யாருன்னே தெரிய மாட்டாங்க. பவர் பிளேல பவுலிங் போட தான் ஆள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல பேட்டிங் பண்ண கூட ஆள் இல்லாம தான் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பவர் பிளேலே தோத்துட்டாங்க. ஹை கைஸ், இந்த வீடியோவில் சிஎஸ்கேவோட ஸ்ட்ரகிள்ஸ் அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் சரியில்லை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு பவுலிங்கே ஒரு காம்பினேஷன் சரியில்லாம தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேலேயே வந்து சரியில்லைங்க. ஏன்னா கலீல் அஹ்மத் மட்டும் தான் ஒரு பவர் பிளே பவுலரா தெரியிறாரு. அது போக பழசு பார்த்தீங்கன்னா, சாம் கரன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டன் கொண்டு வந்திருந்தாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளே பவுலர் சுத்தமா கிடையவே கிடையாது. சாம் கரன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ பவுலர். ரொம்ப ஸ்லோவா போடுறாரு. ஸ்விங்க தேடி போடுறவர். அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்ப பேஸ் ட்ராப் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். இப்ப ஜேமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு இங்கிலாந்துக்கே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மிடில் ஓவர் ஸ்ட்ரைக் பவுலரா தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பவுலிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஆஃப் தி லென்த்ல பிட்ச் பண்ணி, அப்படி பவுன்ஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலர் தான் அவரு. ஸோ பவர் பிளேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்விங் பண்ணி போடணும். இல்லன்னா ஒரு சீம் பவுலரா இருக்கணும். ஃபுல் லென்த் டெலிவரிஸ் அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு பவுலர் தான் தேவைப்படும். பட் அப்பார்ட் ஃப்ரம் கலீல் அஹ்மத் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே கண்டிப்பா செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லலாம். அது போக அஸ்வின வேற பவர் பிளேல யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவரு சரியா பண்ண மாட்றாருன்னே சொல்லலாம். பவர் பிளேல வந்து தோனி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லலாம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, விக்கெட் போனா போட்டும். நான் வந்து ஒரு ஓவருக்கு 20 ரன் அடிப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இந்த டைம்ல அஸ்வின் வந்து அவரோட பழைய ஒரு டெக்னிக்ஸும் செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாம பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்து விளையாடணும்லாம் யோசிக்கிறதே கிடையாது. யாரு வந்தாலும் அடி பொழக்க போறோம் அப்படின்னு விளையாடுறாங்க. ஸோ அஸ்வினோட பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல செட் ஆக மாட்டேங்குதுன்னே சொல்லலாம். ஸோ மத்த டீம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேஸ் பவுலர்ஸ் வந்து எல்லா சைட்லயுமே போடுறதுக்கு ஒரு பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. பவர் பிளே ஆகட்டும், மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும், இல்ல டெத் ஆகட்டும், அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா பேஸ்லயுமே போடுற மாரி ஒரு பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல போடுவாரு. அவரே டெத்லயும் போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு. இந்த மாரி கேட்டகரி பவுலர்ஸ் வந்து நெறைய இதில இருக்காங்க. பட் சிஎஸ்கேவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது வந்து பவர் பிளேல மட்டும் போடக்கூடியவரா இருக்காரு. பதிரானா பார்த்தீங்கன்னா, டெத் ஓவர்ஸ்ல மட்டும் போடக்கூடியவரா இருக்காரு. இதே ஓவர்டன் ஆகட்டும், அவர் பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ் பவுலர் தான். அவர் நார்மலாவே மிடில் ஓவர்ஸ் இல்ல அந்த மாரி போடுற பவுலர் தான். இந்த மாரி இருக்கும்போது, நீங்க பவர் பிளேல வந்து கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பேஸ் பவுலர் வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸா கண்டிப்பா இருந்தே ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் ஃபேஸஸ்லயும் போடுற மாரி ஒரு பவுலர்ஸ் வந்து கிடைக்காதது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்ஷுல் கம்போஜ் அந்த மாரி ஒரு பிளேயர் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. முகேஷ் சௌத்ரி இருக்காரு, அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு, குர்ஜப்ரீத் சிங் இருக்காரு. அந்த மாரி ஒரு பவுலர்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க பிளேயிங் லெவன்ல கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஒரு பெரிய தீர்வா இருக்கும். ஏன்னா கலீல் அகமதும், அன்ஷுல் கம்போஜும் பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளேல போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பதிரானா வந்து டெத் ஓவர்ஸ பார்த்துக்குவாரு. அன்ஷுல் கம்போஜும் டெத் ஓவர்ஸ் நல்லாவே போடுவாருன்னு சொல்லலாம். ஸோ 3+3 ஓவர்ஸ் பவர் பிளேல வந்து கலீல் அகமதும், அன்ஷுல் கம்போஜும் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, மீதி 2 ஓவர்ஸ வந்து நீங்க டெத்ல அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாவும் இருப்பாங்க. எதிர் டீம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரன் அவே பண்ணி போகாம பார்த்துக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நேத்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ராணா அந்த பவர் பிளேலயே நம்ம சிஎஸ்கேவை முடிச்சு விட்டாரு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுதான் ஒரு உண்மைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி பவர் பிளேலயே நீங்க மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு நல்ல பவுலர்ஸ கொண்டு வந்தே ஆகணும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, மிடில் ஓவர்ஸ்லயுமே, டெத் ஓவர்ஸ்லயுமே நேத்து நல்லாவே புல் பேக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அவ்வளோ ரன் போயிருந்தாலுமே 220+ ரன்ஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நிலையில லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நல்லபடியா புல் பேக் பண்ணி 186 அந்த மாரி ஒரு ஸ்கோர்ல வந்து நிறுத்துனாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மிடில் ஓவர்ஸ்லயும், டெத் ஓவர்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து புல் பேக் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் ஆனா அந்த பவர் பிளே அந்த நான் சொல்லி இவ்வளோ நேரம் பேசியிருந்த அந்த பவர் பிளே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் தான் நமக்கு பெரிய கேப் இருக்குன்னே சொல்லலாம். பெரிய ஒரு ஓட்டை வந்து பவர் பிளேல இருக்கு. ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ ஸ்கோர்ஸ் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 160, 170க்குள்ளேயே முடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நம்மகிட்ட அந்த பின்னாடி இருக்க ஸ்ட்ரென்த் அது இருக்கிற பட்சத்துல எந்த இடத்துல ஹோல்ஸோ அதை மட்டும் அடைக்க பார்க்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பெரிய ஹோல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பவர் பிளேல தான். அது வந்து நம்ம பேட்டிங் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பேட்டிங் பண்ணும்போது அந்த பெரிய ஹோல் வந்து விசிபிள் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம பவர் பிளேயோட 2 இன்னிங்ஸ் ஆடுறோம்னா, அந்த 2 இன்னிங்ஸ்லயுமே அந்த ஸ்டார்ட்டிங் அந்த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லயே நம்ம மேட்ச தோத்துடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மேட்சுமே சொல்லியிருக்கு. இந்த 3 மேட்ச்லயுமே நம்ம பவர் பிளே வந்து நல்லா பண்ணவே இல்ல. அதுவும் பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஓட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாதி அவருன்னே சொல்லலாம். ஏன்னா, அவர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் நல்லா ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன்னே சொல்லலாம். பட் அவர வந்து ஒரு பவர் பிளேல இறக்கி விட்டு, அந்த ஒரு பவர் பிளேயோட ஃபேஸவே அவர் குறைச்சிடுறாரு. டீமையே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபீலுக்கு வந்து கொண்டு போயிடுறாரு. ருத்துராஜ் வந்து என்னதான் வந்து மேக்கப் பண்ணாலுமே,
அதுக்கப்புறம் போற அந்த ஒரு இன்னிங்ஸ் பில்டப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறைவா இருக்கு. மத்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, 6 ஓவருக்கு 70 ரன், 80 ரன் ஈஸியா அடிக்கிறாங்க. பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 ரன் அந்த ரன் கொண்டு வரதுக்கே மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ராகுல் திரிபாதி வந்து ஓப்பனிங்லேருந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதுக்கு பதிலா ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் பண்ணியே ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுபோக நீங்க ஜாமி ஓவர்டன ஆடாம அதுக்கு பதிலா டெவான் கான்வேவ கண்டிப்பா உள்ள கொண்டு வந்தே ஆகணும். டெவான் கான்வே உள்ள வந்துட்டாரு, ஓப்பனிங் வந்துட்டாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாடையும், டெவான் கான்வே ஓப்பனிங் பண்ண விட்டுட்டீங்கன்னா, ரச்சின் ரவீந்திராவ வந்து ஒன் டவுன்ல கொண்டு வரலாம். ரச்சின் ரவீந்திராவுமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் இறங்கி ஒரு பெரிய அக்ரஸிவ் ரோல் இதுவரைக்கும் அவர் பண்ணவே இல்ல. ஸோ அவர் வந்து அவர் ஆங்கரிங் ரோல் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்தே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒன் டவுன்ல இறங்கி ஒரு நல்ல ஆங்கரிங் ரோல் பண்ணாருன்னா, அது டீமுக்குமே நல்லா செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். டெவான் கான்வே, ருத்துராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா அப்படி சொல்லி 1, 2, 3ல வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட டாப் 3 பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு செட் ஆகும். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சாலிட் டாப் 3ஆ இருக்கும். விக்கெட்ஸும் பெருசா விட மாட்டாங்க 3 பேருமே. அந்த மாரி இருக்க நிலைமையில, உங்களுக்கு நெக்ஸ்ட் வர சிவம் துபே ஆகட்டும், அதுக்கப்புறம் வர விஜய் சங்கர், இல்ல ஜடேஜா, தோனி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்ட அமைச்சு குடுத்தாங்கன்னா, ஒரு பவர் பிளேல ஒரு 60 ஃபார் 1 அந்த மாரி ஒரு செட் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, சிவம் துபே வந்து அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ டேக் ஆன் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, சாம் கரனுக்கு பதிலா ஜாமி ஓவர்டன் கொண்டு வந்திருந்தாங்க. தீபக் ஹூடாக்கு பதிலா விஜய் சங்கர கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ஒரு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னே சொல்லலாம். ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டருக்கு பதிலா ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனா நம்ம சொல்லியிருந்த காம்பினேஷன் அதாவது அன்ஷுல் கம்போஜ் உள்ள கொண்டு வரணும், டெவான் கான்வே உள்ள கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாதிக்கு பதிலா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு பதிலா ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர கொண்டு வர போறோம். அன்ஷுல் கம்போஜ் கொண்டு வர போறோம். ஸோ ஜேமி ஓவர்டன் ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டருக்கு பதிலா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் டெவான் கான்வே உள்ள கொண்டு வர போறோம். ஸோ அப்படி கொண்டு வரும்போது நீங்க வந்து ரொம்ப ஷஃபிள் பண்ணி கொண்டு வர மாரி தான் இருக்கும். ஏன்னா டெவான் கான்வே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து ஓப்பனிங் வர மாரி இருக்கும். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டவுன் கொண்டு வர மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணா தான் உங்க டீம் வந்து ஒரு ஒரு ஃபார்மிடபிள் டீமாவே தெரியும். ஒரு பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மிடபிள் பிளேயிங் 11 தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி கொண்டு வரும் பட்சத்தில, உங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன்ஸ் மேல பிரஷர் போடாம இருக்கலாம். ஸோ மேபி இப்போ சிவம் துபே ஆகட்டும், விஜய் சங்கர் ஆகட்டும், ஜடேஜா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வராங்க. இல்ல 7த் ஓவர் சிவம் துபே வந்து ஒரு 6த் ஓவருக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிற பட்சத்தில, உங்க டீம் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் டீமாவே தெரியும்னு சொல்லலாம். அந்த மாரி போனா தான் சிஎஸ்கே வந்து கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம எல்லாருமே நெகட்டிவா பேசி ரைட் ஆஃப் பண்ணும்போது தான் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியல காட்டுவாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இனி பெஸ்ட் வந்து எட் டூ கம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட சேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. இந்த சேஞ்சஸ் நீங்க ஒத்துக்குவீங்களா? சிஎஸ்கே எதனால தோக்குறாங்க? என்ன சேஞ்சஸ் பண்ணா சிஎஸ்கே வந்து ஜெயிக்க முடியும்? அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.